அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஹரி ஓம். ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம 18 சித்தர்களின் கதைகளை தான் பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இன்று கொங்கண சித்தரின் கதையை தான் காணப்போகிறோம். கதைக்குள் செல்லும் முன்னால் இதற்கு முன்னால் போட்ட 3 சித்தர்களான இடைக்காடர், சட்டைமுனி நாத சித்தர் மற்றும் தேவ சித்தர்களின் கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இதை காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்தால்தான் நான் பலன் முழுமையாக கிடைக்கும். வாருங்கள், இன்றைய கதையான கொங்கண சித்தரின் கதைக்குள் செல்லலாம். வாருங்கள். கொங்கண சித்தர் இவர் ஒரு சிறந்த சித்தர் ஆவார். அது மட்டும் அல்லாது இவர் கொங்கு நாட்டின் இளவரசர். ஒரு முறை இவர் தன் படைகளோடு வேட்டையாட வருகிறார். பல விலங்குகளை வேட்டையாடிவிட்டு தன்னுடைய ஆயுதங்களை ஒரு சுனையில் கழுவுகிறார். அப்பொழுது அந்த நீர்ப்பட்ட அனைத்து இறந்த விலங்குகளும் மீண்டும் உயிர்ப்பிக்கின்றனர். அது எப்படி என்று இவருக்கு புரியவே இல்லை. அதன் பிறகு அனைத்து விலங்குகளும் வாழ்க சிவன், வாழ்க சித்தன் என்று கூறிவிட்டு செல்கின்றது. வாழ்க சிவன் என்றால் சரி, அது என்ன வாழ்க சித்தன் என்று இவரும் யோசிக்கிறார். இப்படியே இவர் தன் படைகளை நாட்டுக்கு அனுப்பிவிட்டு கொங்கு நாட்டின் இளவரசரான இவர் காட்டுக்குள்ளேயே யார் அந்த வாழ்க சித்தன் என்று தேடி அலைகிறார். அப்பொழுது ஒரு நாள் இவர் போகரை காண்கிறார். அப்பொழுது போகர், இளவரசே, நீங்கள் இங்கே வாருங்கள், நீங்கள் ஒரு சித்தன். யார் அந்த சித்தன் என்றால் அது நீங்கள்தான் என்று அவருக்கு அனைத்தையும் புரிய வைத்து கொங்கண சித்தருக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுத்தருகிறார். அதன் பிறகு இவர் சிவனை நோக்கி தவமிருந்து பல வித்தைகளை கற்கிறார். அப்போது ஒரு நாள் இவர் போகரிடம் கேட்கிறார், குருவே, எனக்கு என்ன பேர் என்று. அப்பொழுது உனக்கு ஒரு பெண் பேர் வைப்பாள் என்று கூறிவிட்டு அவர் செல்கிறார். அதன் பிறகு இவர் பல தொண்டுகளை செய்து வருகிறார், பல நூல்களை ஏற்றுகிறார். அப்பொழுது ஒரு நாள் இவர் மரத்திற்கடியில் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்னப்பறவை இவரின் மீது எச்சம் தெரியாமல் போட்டுவிட்டு சென்று விட்டது. அப்போது இவரது ஞானம் கலைந்து இவர் அந்த அன்னப்பறவையை நன்கு முறைத்து உற்று நோக்கினார். உடனே அந்த அன்னப்பறவை சாம்பலாக போயிற்று. அதன் பிறகு இவர் யாசகம் கேட்க செல்கிறார் வீடு வீடாக. அப்போது இவர் முதலில் திருவள்ளுவரின் வீட்டுக்கு செல்கிறார். திருவள்ளுவரின் வீட்டில் திருவள்ளுவர் உணவு உண்டு கொண்டிருக்கிறார். அவரது மனைவியான பெண் சித்தர் வாசுகி திருவள்ளுவருக்கு பல தொண்டுகளை செய்து வருகிறார். அப்பொழுது கொங்கணர், அம்மா, யாசகம் கேட்டு வந்திருக்கிறேன் என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது வாசுகியார் சேவை செய்து கொண்டிருந்த நாள் வரவில்லை. அதன் பிறகு மீண்டும் அழைக்கிறார், வரவில்லை. 3வது முறை அழைக்கிறார். வாசுகியார் வந்து, நான் என் கணவருக்கு பணி செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வர தாமதமாயிற்று என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த அன்னப்பறவையை முறைத்து பார்த்தது போலவே வாசுகியையும் முறைத்து பார்க்கிறார். அப்பொழுது வாசுகியார் கூறுகிறார், அந்த அன்னப்பறவையை எரித்தது போல் என்னை எரிக்க முயன்றாயோ கொங்கணவா என்று கேட்கிறார். இது எப்படி இவர்களுக்கு தெரியும் என்று கொங்கண சித்தருக்கு ஒரே ஆச்சரியம். கொங்கணவா என்றால் கொங்கு என்றால் கொங்கு நாடு, அனவா அப்படி என்றால் இளவரசன், கொங்கு நாட்டு இளவரசா என்று இவர்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று கூறுகிறார். அதன் பிறகு இவரது நாமம் கொங்கணர் என்று மாறிவிட்டது. அதாவது போகர் கூறியது போலவே நடந்துவிட்டது. அதன் பிறகு நாட்டில் பெரும் பஞ்சம். அதனால் இவர் பஞ்சத்தை போக்குவதற்காக
சகல நலனையும் தரும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நோக்கி தவமிருந்து அவர் முன் தோன்றிய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவன் ரசவாத முறைப்படி எப்படி தங்கம் உருவாக்குவது என்பதை இவருக்கு கற்றுத்தருகிறார். அதன்படி இவர் மக்களுக்கு உதவும் பொருட்டு அவர் ஊதி தங்கத்தை உருவாக்கிறார். அதாவது தன் வாயால் ஊதி தங்கத்தை உருவாக்குகிறார். அதனால் இந்த மலைக்கு பொன்னூதி மலை என்று பெயர் பெற்றது. இந்த பொன்னூதி மலையில் இவர் இப்படி மக்களுக்கு பொன்னை ஊதி வாரி வழங்கி உதவுகிறார். அதன் பிறகு இவர் ஒரு நாள் தஞ்சை பெருவுடையாரின் கோவிலுடைய பழமையான ஒரு ஆலயத்திற்கு செல்கிறார். இந்த ஆலயம் தஞ்சாவூரில் உள்ளது. இந்த ஆலயத்தில் இவர் நந்திக்கும் ஈசனுக்கும் நடுவில் நின்று ஈசனை தரிசிக்கிறார். அப்பொழுது நந்திக்கு ஒரே கோபம். யார் இது எனக்கும் ஈசனுக்கும் நடுவில் வந்து இப்படி நிற்பது என்று. அப்பொழுது சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக வருகிறார். அது சிவன் என்று அறியாமல் அந்த ஜோதியை பிடித்து தன் ஜடாமுடிக்குள் முடிந்து கொள்கிறார். அப்பொழுது கோபம் வந்த இந்திரன் புலியாக வருகிறான். இவர் புலியாக வந்த இந்திரனை தன் காலால் மிதித்து கட்டுப்படுத்துகிறார். இந்த அற்புதத்தின் காரணமாக இந்த ஆலயம் கொங்கணேஸ்வரர் ஆலயம் என்றே அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு இவர் மீண்டும் பொன்னூதி மலையில் பொன்னை ஊதி வாரி வழங்கி தன் பணியை செய்து வருகிறார். அப்பொழுது போகர் இவர் முன் தோன்றி, போதும் உன் தொண்டு, இதற்கு மேல் நீ பொன்னை வழங்கினால் மக்களுக்கு பேராசை வந்துவிடும் என்று அறிவுறுத்துகிறார். ஆனால் கொங்கணரோ தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது இவர் போகரை போலவே ஒரு முருகனின் சிலையை வடிக்கிறார். ஆனால் நவபாஷாணத்தில் அல்ல, மூலிகைகளால். அப்பொழுது மக்கள் இவர் எது செய்தாலும் அது தங்கமாகத்தான் இருக்கும் என்று எண்ணி பேராசையின் காரணமாக அந்த சிலையை காண வருகின்றனர். அப்பொழுது அது மூலிகையால் ஆனது என்பதை கண்டு அந்த சிலையை தூக்கி எறிந்து விடுகின்றனர். உடனே அவரது சித்தர்கள் அதற்கு ஒரு ஆலயம் எழுப்புகின்றனர். அப்பொழுது இந்த கொங்கண சித்தருக்கு பயங்கர கோபம் வந்து அவர் ஆகாயம் மார்க்கமாக கொடுகுமலைக்கு செல்கிறார். அங்கு கொடுகுமலையில் சில காலம் வாழ்ந்து பல பாடல்களை இயற்றுகிறார். அப்பொழுது சிவபெருமானின் ஆணைப்படி இவர் திருப்பதி சென்று ஜீவசமாதி அடைகிறார். இவர் பல பாடல்கள் இயற்றியிருந்தாலும் அதில் வாழை கும்மி என்ற பாடல் மிக பிரசித்தி பெற்றது. அந்த பாடலில் நாம் ஒரு பாடலை மட்டும் காணலாம், வாருங்கள். எங்கும் நிறைந்தவள் வாழை பெண்ணாமால் தங்கையின் மேற்கும்மி பாடுதற்கு கங்கை அணி சிவ சம்புவாம் சத்குர் பங்கைய பொற்பாதம் காப்பாமே என்று பாடுகிறார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், எங்கும் நிறைந்தவள் வாழைப்பெண், அதாவது எங்கும் நிறைந்த சக்தி திருமாலின் தங்கையை மணந்தவனே. கங்கை அணி சிவசம்பு, அதாவது கங்கையை அணிந்த சிவசம்புவாம் ஆதி சித்தரான சத்குரு பங்கைய பொற்பாதம் காப்பாமே, நான் உன் பொற்பாதத்தை பணிகிறோம் நாங்கள், நீ என்னை காப்பாயாக என்று வேண்டுகிறார். இப்படி இவர் பல பாடல்களை இயற்றியுள்ளார். இப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து திருப்பதியில் ஜீவசமாதி ஆகி ஸ்வரூப சமாதி ஆகி பொன்னூதி மலையில் உலாவும் கொங்கண சித்தரின் கதையை தான் நாம் இன்று கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஹரி ஓம். ஓம் நம சிவாய. நன்றி.